Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ஒரு பெண்ணோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அட்டானமஸ் காலேஜையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். வித் கவுன்சிலிங் கோடோட நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த அட்டானமஸ் காலேஜில் ஃபீஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும், எந்தெந்த அட்டானமஸ் காலேஜில் டொனேஷன் இல்லாமல் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட அட்மிஷன் போட முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு காலேஜாக பார்க்கும் போதும் என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்காக சொல்ல போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 11-12 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். சரியா, ரொம்ப முக்கியமான காலேஜ், திருவள்ளூரில் இருக்குது, நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜ். அதுக்கப்புறம் 11-13 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், நல்ல காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ். அதுக்கப்புறம் 11-14 எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான், இதுவும் நல்ல காலேஜ். அதுக்கப்புறம் 11-18 வேல்டெக் மல்டிடெக். சரியா, வேல்டெக் மல்டிடெக்கில் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கூட அட்மிஷன்ஸ் போடலாம். சரியா, அப்படி எது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். டொனேஷன் குறைவாகவோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனேஷன் இல்லாமையோ வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து அட்மிஷன் வந்து போடலாம். உங்களுக்கு வந்து வேல்டெக் மல்டிடெக்கில் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு 11-20 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் கோட் நம்பர் 11-22 வேல்டெக் ஹைடெக். சரியா, வேல்டெக் மல்டிடெக்லேயும் சரி வேல்டெக் ஹைடெக்லேயும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து அட்மிஷன் வந்து போடலாம். அடுத்து ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்கேவோட இன்னொரு பிரான்ச், இதுவும் வந்து அட்டானமஸ் காலேஜ் தான். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 11-28. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட். சரியா, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டு ஓஎம்ஆரில் இருக்குது. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து 11-49, நல்ல காலேஜ். டொனேஷன்ஸ்லாம் அதிகமாக என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா வாங்கி தான் அட்மிஷன்ஸ் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் 12-10. பனிமலர் அப்படி சொன்னாவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற நேம் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்காங்க. அதனால் பேரண்ட்ஸ் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜில் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பனிமலரில் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். சரியா, இது அட்டானமஸ் தான். 12-16. உங்கள் வீட்டில் நிறைய காசு வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா படிக்க வைக்கலாம். சவிதா காலேஜில் 12-16. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 13-04, ரொம்ப நல்ல காலேஜ் தான். எஸ்ஆர்எம்மோட ராமபுரம் கேம்பஸ். சரியா, ஈஸ்வரி காலேஜ். அதுக்கப்புறம் ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் தான், இதுவும் 13-07 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் எஸ்எஸ்என். சரியா, அதான் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரியா, இதுவும் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் இருக்குது. 13-15 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் அட்டானமஸ் தான், இதுவும் 13-24. இங்கேயும் உங்கள் வீட்டில் வந்து காசு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ தான் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐஎஃப்இடி. சரியா, இதுவும் அட்டானமஸ் காலேஜ், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 14-08. அதுக்கப்புறம் சாய்ராமோட அதாவது இன்னொரு கேம்பஸ் வெஸ்ட்டு தாம்பரத்தில் இருக்குது, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 14-19. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14-22. இந்த கேம்பஸில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், போடலாம். இதெல்லாம் வந்து கவுன்சிலிங்லேயே வந்துடும். சரியா, அதனால் நீங்கள் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் வந்து டொனேஷனை கொடுத்து நீங்கள் அட்மிஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இல்லாட்டி ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே கூட நீங்கள் வந்து போடலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ஜிசிடின்னு சொல்லுவோம், கோயம்புத்தூர் சைடு அட்டானமஸ் காலேஜ் 2005 கவுன்சிலிங் கூட. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007. இதுவும் நல்ல பெஸ்ட்டான காலேஜ் தான் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி காலையில் கூட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் இருக்குது, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில். இதுவும் நல்ல காலேஜ், 26-03 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோடில் இருக்குது, 26-07. அதுக்கப்புறம் முத்துக்குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜ் கரூரில் இருக்குது, 26-08. மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 26-09. முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ். சரியா, 26-10. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பெஸ்ட்டான காலேஜ், 26-11. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரியா, திருச்செங்கோடு 26-13. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கற்பூர் சேலத்தில் இருக்குது, இங்கே வந்து 26-15 கவுன்சிலிங் கோடு. செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து திருச்செங்கோடில் இருக்குது, 26-17. அதுக்கப்புறம் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன்
2620 கவுன்சிலிங் கோடு. விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் சரியா. விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் நல்லபடியாக என்ன பண்ண வச்சு பார்த்தா இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு கரூர் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம் வச்சு பார்த்தா எடுக்கலாம். நல்ல பிளேஸ்மெண்ட்டு நல்லபடியாக என்ன பண்ண வச்சு பார்த்தா க்ரோத் ஆகிட்டு இருக்க காலேஜ். 2622 கவுன்சிலிங் கோடு. அடுத்து மகேந்திராவோட இன்னொரு கேம்பஸ் மகேந்திரா இன்ஸ்டியூட் சரியா. அட்டானமஸ் 2632. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் 2634. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் 2648. அல் அமீன் சரியா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சரியா. இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2652 கவுன்சிலிங் கோடு. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கேயும் வந்து அட்டானமஸ் தான். கவுன்சிலிங் கோடு 2706. நெக்ஸ்ட்டு ஈரோடு செங்குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2707. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710. நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் 2715. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2722. வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 2723 கவுன்சிலிங் கோடு. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதோட கவுன்சிலிங் கோடு 2726. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இவங்களோட கவுன்சிலிங் கோடு 2727. எஸ்என்எஸ்ல இன்னொரு கேம்பஸ் 2734. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த காலேஜெலாம் வந்து சில பேர் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தா இந்த காலேஜை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க சரியா. சில யூடியூபர் இந்த காலேஜை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸ்ரீ ஈஸ்வரோட நல்ல காலேஜ்லாம் எவ்வளோ காலேஜ் இருக்குது. 2739. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2740. பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2741. அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2750. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2764. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர காலேஜெல்லாம் சவுத் ஜோனில் ஓரளவுக்கு பரவாயில்லாத காலேஜ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதாவது ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 3701. தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் சரியா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது 3805 அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் 3806. கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 3826. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3830. சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேது காலேஜ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கிறோம் விருதுநகரில் இருக்குது 4917. ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் சரியா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது 4955. நெக்ஸ்ட்டு காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது 4959. மெப்கோ நல்ல காலேஜ் 4960. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ் 4962 கவுன்சிலிங் கோடு. பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஓரளவுக்கு என்ன பண்ணலாச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்ல கேம்பஸ் இருக்குது பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிஎஸ்என் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கேம்பஸ் 4964. பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சரியா 4965. சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4971. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெஸ்ட்டான காலேஜ் 5008. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ் சரியா 5904. பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கல்லில் ஒரு பெஸ்ட்டான காலேஜ் 5910. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜில் வருது உங்களுக்கு. இது இல்லாமல் வருஷம் அட்டானமஸ் காலேஜ் வந்து என்னாச்சு பார்த்தா அப்டேட் ஆகும். இந்த வருஷத்துக்குரிய அட்டானமஸ் காலேஜ் ஏதாவது வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. உதாரணத்துக்கு ஜேஎன்என் இருக்குது ஜேசிடி இருக்குது இந்த மாதிரி காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் வந்து அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க சரியா. இந்த மாதிரி காலேஜஸும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா சேர்த்துக்கலாம். அதனால் உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அட்டானமஸ் காலேஜ்னா என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அட்டானமஸ் காலேஜ் ஏன் வந்து பசங்க அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களே கொஸ்டின் வந்து செட் பண்ணிக்குவாங்க, இவங்களே பேப்பர் ரிலேஷன் பண்ணிக்குவாங்க, இவங்களே மார்க் வந்து வெளியிடுவாங்க. அதனால் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம், ஈஸியாக நமக்கு எக்ஸாமும் நம்ம அட்டன் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த காலேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.